இன்று முத்திரை மருத்துவ பகுதியில் நம்ம பார்க்க போகிற முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா வவ்வால் முத்திரை. இந்த வவ்வால் முத்திரையினுடைய தன்மை என்ன? அடிவயிற்று சூட்டை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது. அது போக தொப்புளை சுற்றி இருக்கக்கூடிய வலி, வயிற்றில் இருக்கக்கூடிய உபாதைகளை சரி பண்ணுவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு முத்திரை. பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மாதவிடாயால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உபயோகப்படக்கூடிய ஒரு புதமான முத்திரைன்னு சொல்லலாம். ஆண்களுக்கு நீர்க்கடுப்பு, சிறுநீரக நீர்க்கடுப்பு, பெண்ணுக்கு அப்போ நீர்க்கடுப்பு இல்லையா, நீர்க்கடுப்பு இருக்கும் சரிங்களா, அந்த மாதிரி நீர்க்கடுப்பு இருக்கிறவங்களுக்கு சரி பண்ணக்கூடியது. அதிகமாக வாகன ஓட்டி நீர்க்கடுப்பு ஏற்பட்டவங்க எத்தனை பேருமே இந்த முத்திரை செய்வது ரொம்ப நல்லது. தினந்தோறும் இந்த முத்திரை வந்து 5 நிமிடம் முதல் 10 நிமிடம் செய்யலாம். தேவைப்படுவர்கள் வந்து அதிகமாக செய்யலாம் சரிங்களா. முத்திரை எப்படி செய்யணும் பாருங்க. உங்க கையில் வணக்கம் வச்சுக்கிறீங்க, அதாவது அஞ்சலி முத்திரை வச்சுக்கிறீங்க. வச்சுக்கிட்டு அதை அப்படியே இந்த 3 விரல இப்படி மடக்கிறீங்க. மடக்கிட்டு இந்த கட்டை விரலை கொண்டு வந்து இப்படி வைக்கிறீங்க மேலே. இந்த இடத்துல தானாகவே அது மடங்கி நிற்கும். இப்படி வச்சுட்டு இந்த சுண்டு விரல் 2 இப்படி நேரம் ஆகிக்கும். இப்படி வைக்கிறது தான் இந்த வவ்வால் முத்திரை. இந்த வவ்வால் முத்திரை வந்து இப்படி தொப்புள் போய் நீங்கள் வச்சுக்கணும். அப்போ வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக பிரச்சனை இருக்கிறவங்க அந்த முத்திரையை செய்யும்போது அந்த வயிற்று பிரச்சனையை தீர்க்க தொடங்கும். அடி வயிற்று சூடு இருக்கவங்க இந்த முத்திரை வைக்கும்போது அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கும். இந்த முத்திரை இப்படியும் வைக்கலாம், நெஞ்சுக்கு நேராகவும் நீங்கள் வந்து இப்படி வைக்கணும். ஸோ 2 விதத்தில் இந்த முத்திரை வந்து வைக்க முடியும். ஒன்று அடி வயிற்று பகுதியிலையும், ஒன்று வந்து இப்படி மேற்பகுதியும் வச்சுக்கிட்டு கண்களை மூடி அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கணும். உங்களுக்கு வயிற்றில் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த முத்திரையை ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் பிரித்து செய்யலாம். இதே வந்து உங்களுக்கு வயிற்றில் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 நிமிடம் இந்த முத்திரையை செய்வது அப்படிங்கிறது நம்ம உடலை சீர்படுத்துவதற்கு உபயோகப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏதாவது மருந்து மாத்திரை எடுத்துருந்தீங்கன்னா அவங்க அதை சாப்பிட்டு கொண்டே இந்த முத்திரையை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது சரிங்களா. எந்த வைத்தியத்தையும் நிறுத்திட்டு இந்த முத்திரை செய்யணும் நான் சொல்ல வரல. எந்த முத்திரை செய்வதாக இருந்தாலும் நீங்கள் தொடர்கின்ற வைத்தியத்தோடு சேர்த்து செயல்படுங்க. மேலும் இது போன்ற முத்திரை மருத்துவங்களை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதன் மூலமாக தொடர்பு கொண்டு அதற்கான கட்டணத்தை தெரிந்து கொண்டு கட்டணம் செலுத்தி நீங்கள் வந்து முத்திரை மருத்துவத்தை எந்த நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் ஆன்லைனாக கற்றுக்கலாம். நன்றி. சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்கிட்ட பகிர்ந்துக்குங்க. நன்றி.